ஹலோ குமரி மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகர்கோயிலில் ஐஏஎல்சி கண்காடியா மைதானத்தில் நடக்கக்கூடிய சம்மர் எக்ஸிபிஷன், அதாவது பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கிறோம். அண்ட் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் ஏரியா. அண்ட் எக்கச்சக்கமான பைக்கு எவ்வளோ இருந்தாலும் அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா வச்சுருந்தாங்க. அண்ட் மறு சைடில் காருக்குமே பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும், காரில் வந்தாலும் பைக்கில் வந்தாலும் தாராளமாக பார்க் பண்ண முடியும். ஸோ நம்ம உள்ளாடி போய் என்னென்ன இருக்குது, மிக பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாடி போய் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்க போகிறோம். ஸோ 2 டிக்கெட் தான் வாங்க போகிறேன். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் பட்டர்ஃப்ளை கிளிப். ஸோ அதை தலையில் வச்சுருக்கிறேன், பார்த்தீங்களா, அழகாக இருக்கா? ஸோ 2 டிக்கெட் தான். ஜிபே ஆப்ஷனும் இருக்குது, கேஷ் பேமெண்ட்டும் இருக்குது. ஸோ 100 rupees பர் பர்சனுக்கு அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நம்ம உள்ளாடி செக்இன் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளோட டிக்கெட் எங்கேயே வாங்கிடுவாங்க. அண்ட் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது உங்களுக்கு நீங்கள் உள்ளாடி என்னென்ன பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லுக் கொடுத்துருப்பாங்க. அண்ட் உள்ளாடி போனீங்கன்னா ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் மெர்மைட் ஷோ தான். ஸோ ஓஷனுக்குள்ளாடி போகிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளாடி போய் பார்த்தீங்கன்னா அதிசய கடல் கன்னி ஷோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே போகும்போது சண்டே 3 பேர் இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி 2 பேர் தான் இருக்காங்க 2 சைடில். அண்ட் ரொம்பவே என்டர்டெயின் பண்ணாங்க. நிறைய அவங்களோட திறமைகள் எல்லாமே காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஒருத்தங்க நமக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல போஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கிறேன். ஸோ மெர்மைட் ஷோ நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். முக்கியமாக நான் பார்த்து பிரமிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸ் தான். ஸோ அவங்க படுத்து இருந்துட்டு குட்டி குட்டி ரிங்ஸாக விட்டு கடைசியில் ரொம்ப பெரிய ரிங்காக அது மேலே போய் விரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு ஏதோ டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் அப்பப்போ தான் பண்ணுறாங்க. பட் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். நான் அவங்க கூட உங்களுக்கு செல்ஃபியும் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த பக்கம் ரிங் மேக் பண்ணாங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட நான் மறுபடியும் ரிங் மேக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். பட் அவங்களுக்கு புரியல போல். பட் நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ கொஞ்ச நேரம் நிறைய அவங்கள பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 க்யூட்டாக இருந்துச்சு. லைட் செட்டப்பு தான். அண்ட் அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ், குட்டி குட்டி தேனி, பட்டர்ஃப்ளை எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்பாட். நம்மளுக்கு மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் நம்ம பிரம்மாண்டமான ஒரு செட்டப்புக்கு நம்ம வரப்போகிறோம். ஸோ சரியல் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு. அதாவது துபாய் ஸ்டைலில் இங்கே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபால்ஸ். பட் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அது பக்கத்தில் போய் நின்னாவே நமக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்தளவுக்கு சில்லுன்னு அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே சில்லுன்னு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு அழகான காற்று வீசிட்டு இருந்துச்சு தண்ணியோட ஃப்ளோ ஸ்பீடில். அண்ட் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நம்ம அந்த இடத்துல. நிறைய ஃபோட்டோ ஷூட்டுக்கான இடங்கள் இருந்துச்சு. ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு, எனக்கு கிடைக்கவே இல்லை, எப்போவுமே க்ரௌடடாக இருந்துச்சு. அண்ட் நிறைய செல்ஃபி ஸ்பாட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம நாகர்கோயில் வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் டிஜே செட்டப் கூட இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆடணும் அப்படின்னா கூட நீங்கள் நல்லா ஆடி என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ நாங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அண்ட் வீடியோஸுமே ஷூட் பண்ணியிருந்தோம். அண்ட் மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்கார்ன் ஷாப் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஒரு ஸ்டூடியோ இருந்துச்சு. நான் அவங்க அதில் தான் போயிட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் ஸ்டூடியோக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா டெரிக் டாட்டாலேருந்து காரோட ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதாவது விசாரிக்கணும் அப்படின்னா போய் விசாரிச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏசி ஷாப்பிங் ஏரியா ஸ்டார்ட் ஆச்சுது. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாலே உங்களுக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரெஃப்ரெஷிங்கான ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க.
ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உள்ளாடி போன உடனே ஏசி ஷாப்பிங்கில் ஃபர்ஸ்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் செக்ஷன் தான். ஸோ பிரிண்டர் வந்து நம்மளுக்கு பேசிக்காக என்ன மாடல் இருக்குது, என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம போய் வாங்கிக்கலாம். அண்ட் பக்கத்தில் ஹீரோ ஷோரூம்லேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அண்ட் அதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா MMGL, ஸோ இவங்களும் ஒரு ஸ்பான்சர் அதுக்கு. ஸோ அவங்களுமே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்டால் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பைக் வாங்குற ஒரு நினப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் MP இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து போட்டிருந்தாங்க. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசியில் பேர் எழுதுறது, அப்புறம் லேசர் கட்டிங்கில் உங்களோட நேம் கட் பண்ணி எழுதி கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய இந்த பையன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாலுமே விசிட் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கல இந்த வாட்டி. லாஸ்ட் டைம் போகும்போது அந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம், அதனால் இந்த வாட்டி அதை ட்ரை பண்ணல. அண்ட் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா CCTV கேமரா, ஸோ அதுவுமே வந்து நாங்கள் என்கொயர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் என்ன காஸ்ட் வரும், என்ன ஏது அப்படிங்கிறத மாதிரி விசாரிச்சுட்டு இருந்தோம். ஸோ இது வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க இவங்க. அண்ட் பக்கத்தில் CCTV கேமரா பண்ணுறவங்க, இன்ஸ்டால் பண்ணுறவங்க. ஸோ இங்கே ஸ்டால் போட்டுக்கிறவங்க கிட்ட நம்ம இப்போ புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம ஸ்டாலுக்குள்ளாடி விசிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. பட் நீங்கள் கடையில் டைரெக்டாக மற்றபடி போயிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட சொன்னாங்க. அண்ட் இது வந்து GR ஃபர்னிச்சர்ஸோடது. ஸோ அவங்க EMI ஆப்ஷன்ஸும் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களுமே கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் கார்டு ஓட்டினா அவங்களுக்கு ஏர்போர்ட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு, ஏர்போர்ட்ஸ் இல்லை ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அண்ட் ஊட்டி வர்க்கி வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு சிறுதானிய ஸ்நாக்ஸ். சிலது வந்து இனிப்பாக இருந்துச்சு, சிலது வந்து காரசாரமாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தோம், அது வந்து ரொம்பவே காரமாக இருந்துச்சு. ஸோ இனிப்புக்கு வந்து பனங்கற்கண்டு போட்டிருந்தாங்க. அண்ட் ஏர் ஃப்ரையரில் பொரிச்சது, ஒரு பாப்கார்ன் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வந்து நமக்கு ஹோம் யூட்டிலிட்டிக்கான சின்ன சின்ன திங்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த கடையில் தாங்க நாங்கள் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வாங்கியிருந்தோம். ஸோ முந்தின வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பர்ச்சேஸ் vlog. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அதோட டெமோ அவர் காமிச்சார் அன்றைக்கி டெமோ பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி அவர்கிட்ட டெமோ காமிக்க சொல்லி வாங்கியாச்சு. ஸோ 250 ml வரைக்கும் தண்ணி உறிஞ்சிக்குமா, திருப்பி இப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம். அண்ட் எண்ணெய் இருந்துச்சு அவர்கிட்ட, அதையுமே வந்து அதில் விட்டு அதையுமே உரியறதை காமிச்சு கொடுத்தாரு. உண்மையாக சொல்கிறேங்க, நல்லாவே உறிஞ்சிச்சு. இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கல, பட் நல்லாவே உரியுது. அதுக்கப்புறமா நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணேன்னே அப்படியே வெளியில் விட்டுருது. ஸோ ஸ்பாஞ்ச் வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், கார் கண்ணாடி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் இவர்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபேன் துடைக்கிறதுக்கு இந்த மடக்கி துடைப்போம்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 40 வெரைட்டி ஆஃப் ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் ஸ்டைலில் மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதுலேயுமே நாங்கள் வந்து நமக்கு டேஸ்ட்டு பார்த்து வாங்க முடியும். எல்லாமே ஐட்டம், அதான் இடத்த குழந்தைக்கா, பெரட்டைக்கா, சுண்டக்காய்க்கா, எல்லா வெரைட்டி 40 வெரைட்டி. ஸோ பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து பூண்டு ஊறுகாய் வாங்கியிருந்தோம். அண்ட் அங்கேருந்து நேராக வெளியில் வந்துட்டிங்கன்னா ஏசி ஷாப்பிங் மால்லாம் முடிஞ்சிடுச்சு. வெளியில் வந்தீங்க அப்படின்னா நார்மல் ஷாப்பிங் தான். நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ், நம்மளோட கிளிப்பு, கம்மல், சின்ன சின்ன பேண்ட் ஐட்டம்ஸ், ஜுவல்லரிஸ், அந்த மாதிரி நிறைய கடல் மாதிரி குவிச்சு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் வந்து வாங்கிட்டு போகலாம் ஃபேன்சி ஐட்டம்ஸ். ஸோ எங்கேருந்து ஸ்டால் போட்டிருக்காங்கலாம் தெரியல வந்து, பட் அவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா பொறுமையாக நின்று பார்த்து வாங்கிட்டு போகலாம். கம்மல்லாம் பாருங்கள் எவ்வளோ குவிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் இந்த கடையில் வாங்கலை. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து விளையாட்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் அதை தொட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே கடையில் உங்களுக்கு வந்து எல்லா விதமான வீட்டு உபயோக பொருட்களும் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஸோ நான் நிறைய திங்ஸ் வந்து இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 2 நாள் போனோம், 2 நாளுமே வந்து பர்ச்சேஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் கொஞ்சம் திங்ஸு, நெக்ஸ்ட் டேயும் நான் அதில் பார்த்து விட்டு போன திங்ஸும் இங்கே வாங்கிக்கிட்டேன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளேட் வாங்கியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கட்டியான பிளேட்டு நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். ரொம்ப சின்ன பிளாஸ்டிக்லாம் இல்லை, மைல்டு பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. ஸோ விதவிதமாக நமக்கு வந்து கூட்டு தனியாக வச்சுக்கலாம், அந்த மாதிரி பிளேட்டெல்லாம் இருந்துச்சு. எனக்கு இந்த பிளேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆப்பிள் பிளேட். ஸோ ஆப்பிள் பிளேட் ஒன்று வாங்கியாச்சு. அண்ட் ஒரு பவுல் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பவுலுமே வாங்கியாச்சு.
அண்ட் இது கூடவே எனக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாமே வாங்கிக்கிட்டேன் இந்த கடையிலேருந்து. இந்த ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முதுகெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லலாம் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நைஃப் ஷார்ப்னர். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி அமேசானில். அந்த லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணுங்கள். இது வந்து பிளாஸ்டிக் ஆயில் பாட்டில். கண்டிப்பாக பிளாஸ்டிக்கில் ஆயில் வந்து விட்டு வைக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் ஆயிலுக்கு வந்து நம்ம வந்து கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறது தான் சேஃப், அது நல்லது. ஓகேவா? நமக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண அதில் வந்து இறங்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கிளாஸ் ஜார்ஸ் இல்லைனா செராமிக்கில் ஸ்டோர் பண்ணுறது நல்லது. அண்ட் இந்த கடையில் தான் நான் வந்து அந்த கம்மல் போடுற குட்டி ட்ரே உள்ள பாக்ஸ் வாங்கியிருந்தேன். 12 ட்ரே இருந்துச்சு இல்லையா, 12 பார்ட்டிஷன்ஸ். ஸோ அது இங்கே தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இங்கே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசும் இருக்குது, சின்னதாக இருக்குது, பார்த்து வாங்கலாம். வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் நான் பர்சனலாக இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ளே போகிறதுக்கான அபாயம் அதிகமாக இருக்குது. பட் இந்த உண்டியல் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட மாட்டோம்ல, அந்த மாதிரி திங்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து ரொட்டி மேக்கர், டைரெக்டாக தீயில கட்டி சுடுவாங்க இல்லையா, அதுக்கானது. குட்டி குட்டி க்யூட்டான கரண்டி, அப்புறம் கிரேட்டர், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அண்ட் மோமோஸ் மேக்கர் இருந்துச்சு. ஸோ மோமோஸோட ஷேப்பில் ட்ரையாங்கிள் பண்ணலாம், இல்லை வந்து அந்த சிப்பி மாதிரி பண்ணலாம். ஸோ அது இருந்துச்சு. மினி இட்லி பிளேட் இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு டவுட், இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இதில் வந்து எப்படி கரெக்டாக ஃபிட் ஆகும் இட்லி பாத்திரத்தில் அப்படின்ட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? பட் எனக்கு தெரியல. என்கிட்ட இருக்கிற இட்லி தட்டில் தான் நாங்கள் வீட்டில் பண்ணுவோம், அதனால நான் அதெல்லாம் எடுத்துக்கல. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டியாக திங்ஸ் இருந்துச்சு. நம்ம பொட்டேட்டோலாம் மேஷ் பண்ணுறதுக்குள்ளது, திருப்பி அந்த கொரோனா பால் அதெல்லாம் இருந்துச்சு, நெல் கட்டர் நிறைய இருந்துச்சு. பட் எனக்கு தேவையான திங்ஸை மட்டும் நான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு பில் போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அப்பப்போ ஷாப்பிங் பண்ணி டயர்டாயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக லைம் சோடா குடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய கடை இருந்துச்சு. அண்ட் நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸு நிறைய க்ராப் டாப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் பார்த்தோம். அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அவ்வளோ இல்லை, பட் கம்மியாக இருந்துச்சு. ஆனாலுமே நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் இங்கே ஒரு ஆஃபர் பார்த்துருந்தேன். 100 ரூபா கம்மலும் இருந்துச்சு, 40 ருபீஸுக்கும் இருந்துச்சு. ஸோ 100 ருபீஸ்க்கு ஒரு ஜிம்கி தான் வாங்க முடியும். பட் இங்கே வந்து எப்படின்னா 40 ருபீஸ் ஜிம்கியில் 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. தனித்தனியாக எடுத்திங்கன்னா 40 ருபீஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணேன், 100 ருபீஸ்க்கு ஒரு ஜிம்கி வாங்குறத விட நம்ம 100 ருபீஸ்க்கு 3 ஜிம்கி வாங்கிடலான்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி 3 ஜிம்கி இங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கிட்ஸ்க்கான விளையாட்டு பொருட்கள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா கண்ணாடி வச்சுருந்தாங்க. அண்ட் இதுக்கு வெளியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸோட ஃபேவரேட் மிட்டாயெல்லாம் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. உள்ளாடியுமே ஏசி ரூம்லேயுமே ஒன்று இருந்துச்சு, ஏசி ஷாப்பிங்லேயே இருந்துச்சு. அண்ட் இந்த கடை பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 30 ரூபான்னு போட்டிருப்பாங்க. பட் உள்ளாடி போய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேரி ஆகும் கண்டிப்பாக. 30, 40, 50 எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் அந்த மண் தோன்றது இருக்குல்ல, அது இங்கே தான் வாங்கினோம். அண்ட் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து பேங்கிள் ஸ்டால். ஸோ நான் போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வளையல் வாங்கியிருந்தேன். அது எங்கே அப்படின்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த பேங்கிள் கடாக்க. இந்த ஒருத்தங்க மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இன்னும் தேவைப்பட்டால் வாங்கணுங்கிறதுக்காக அவங்ககிட்ட போய் பேசினேன். அவங்க வந்து தேர் ஃப்ரம் மதுரை. ஸோ அவங்ககிட்டேருந்து காண்டாக்ட் நம்பரும் ஒரு கார்டும் வாங்கிக்கிட்டேன். இன்னும் ஃபர்தராக நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்பர் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி VR கேம்ஸ் இருந்துச்சு. நம்மளுமே ஒன்றா ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் நான் ட்ரை பண்ணல. ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் கன்னியாகுமரியில். ஸோ இங்கே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை. இந்த ட்ரெயின் ஏறி போகிற மாதிரிலாம் இருக்கும், தெரிஞ்சது தான், அதனால் போகலை. அண்ட் இது வந்து கேம் ஜோன், கம்ப்ளீட்லி கொஞ்சம் தூரத்துக்கு கேம் ஜோன் தான். அண்ட் இங்கே தான் நாங்கள் வந்து ஃபிஷ் போர்ட்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கல. அண்ட் கேம் ஜோன் தாண்டி வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும். அண்ட் இந்த ஃபேன்சி ஸ்டோரில் உங்களுக்கு வந்து கிளிப்பெல்லாம் அதில் குவாலிட்டியாக இருந்துச்சு.
கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு. வேணால் இதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இங்கே தான் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த குஷன், அந்த கவர் இருக்கிறோம், அந்த காட்டன்ஸ், அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது. திருப்பி டெடிபியருக்கான ஒரு கடை இருக்குது. அண்ட் எங்கேயுமே நான் வந்து ஏறலை. ஏன்னா எனக்கு வந்து செகண்ட் டே நான் போனதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விளையாட்டும் ஏற முடியல, ராட்டினம் ஏற முடியல முக்கியமாக. ஸோ அதுக்காக தான் 2வது வாட்டி போயிருக்கோம். ப்ளஸ் vlog ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அங்கங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, பெல்ஜியன் வேஃபிள் அப்படின்னு நிறைய கடைகள் இருந்துச்சு. பட் ஒரு உண்மையை சொல்ல போனேன் அப்படின்னா, என்னோடய வெயிட் லாஸ்க்காக நான் சொல்கிறேன், நமக்கு வந்து இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது டெம்ப்ட் ஆகாது. ஏன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு கிரேவிங்ஸ் வரும்போது நம்ம வந்து எங்கே ட்ரை பண்ணோன்னா த பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய கடையில் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே உள்ளது நம்மளுக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக அது உண்மை. பட் உங்களுக்கு வெளியில் வந்திருக்கீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இங்கே தான் வந்து அந்த வாத்து ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஸோ இதுவுமே ஒரு கேம் ஜோன் தான். இது பக்கத்தில் வந்து அந்த பந்துக்குள்ளாடி பிள்ளைங்கிறது விளையாடுவாங்கல்ல, அந்த செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து நாங்கள் போன அன்னைக்கு ஒர்க்கிங்கில் இல்லை இந்த கேமு. பட் சண்டே அது ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. தண்ணிக்குள்ளாடி எப்படி ரோல் பண்ணிகிட்டே போவாங்கல்ல, அந்த விளையாட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா திகில் குகை. அதை நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் சண்டே போகும்போது ட்ரை பண்ணியிருந்தோம். அது பக்கத்தில் ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. ஸ்னோ வேர்ல்டு இன்றைக்குமே போகலை. ஓகே, ஸோ பக்கத்தில் 3D ஷோ இருக்குது. இந்த 3மே வந்து சேர்ந்து இருந்துச்சு. நாங்கள் 3D ஷோவும் எதுவும் போகலை. ஏன்னா 3D ஷோலாம் ஆல்ரெடி கன்னியாகுமரியில் பார்த்தாச்சு. சரி வேண்டாம், நம்ம வந்து விளையாட்டுக்கு தான் வந்திருக்கோம், விளையாட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போயாச்சு. ஸோ ராட்டினம் தான் மொதல் இருக்குது. ராட்டினம் வந்து ஆல்ரெடி சண்டே ஏறிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இதுதான் வேணும், அந்த கப் அண்ட் சாஸர். ஸோ அதுக்காக ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருந்தேன். எல்லா விளையாட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ளாடி அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. திருப்பி நாங்கள் வெயிட் பண்ணி அவங்களோட ரைடை முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் ஏறி இருந்தோம். அண்டு ஆள் கம்மியாக தான் இருந்தாங்க. ஏன்னா வீக் டேஸில் தான் நாங்கள் போயிருந்தோம். இது அப்போது வந்து ஒரு கப்புக்கு 2 கப்புக்கு தான் 2 பேர் 4 பேர் தான் இருந்தோம். பட் அதையுமே வச்சு விளையாட விட்டாங்க. இல்லைனா வந்து நிறைய பேர் ஃபில் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எத்தனை பேர் போனாலும் எப்போ போனாலும் கண்டிப்பாக வந்து எல்லா கேமுமே அவங்க நமக்கு ஓட்டி விடுவாங்க. அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி ட்ரெயினில் ஒரே ஒரு பாப்பா மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குமே வந்து அந்த ரைடை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் நான் வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்த்தேன் இந்த வாட்டி. ஏன்னா பொதுவாக எந்த ரைடுனாலுமே வந்து ஆள் சேர்றதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஆள் சேர்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ணல. எவ்வளோ பேர் இருந்தாலும் அதை வச்சு ஒரு ரைடு. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி எங்களோட கப் ரைடுக்கு போயிட்டு வந்துட்டோம். அண்ட் இது ஏற கொஞ்சம் ஆசையாக தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஓட்டலை அந்த நேரம். அண்ட் ராட்டினத்துக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ ராட்டினை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நேராக ஓடியாச்சு. அண்ட் அங்கே போகும்போது ராட்டின் ஆல்ரெடி லோடிங்கில் இருந்துச்சு. இதெல்லாம் கிட்ஸோட கேம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஃபுல்லாக. அண்ட் ட்ராகன் ட்ரெயின் இருந்துச்சு. அது வந்து லாஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணிட்டோம். ஏன்னா ட்ராகன் ட்ரெயின்லேயும் வந்து இவ்வளோ ஃபன் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப வேகமாக போகும்போது. அண்ட் பக்கத்தில் போயிட்டு ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் தான் கடைசி ரைட். அந்த அக்கா சொன்னாங்க டிக்கெட் எங்களோட திங்ஸை வச்சுக்கிறீங்களான்னு கேட்டோம். நான் வந்து போயிடுவேன், இதான் லாஸ்ட் ரேட்டு, க்ளோஸ் பண்ண போகிறோம், நீங்கள் தான் உங்கள் பொறுப்பில் வச்சுட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வச்சுட்டு நாங்கள் தான் போனோம். அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நேரம்லாம் கிடைக்காது, தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஒரு வழியாக ராட்டினை ஏறியாச்சு. கடைசி ட்ரிப்பு 10 மணி தாண்டிட்டு. ஸோ நீங்கள் வந்து பண்ணக்கூடாத தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு முன்னாடி ராட்டினை ஏறணும். ஏன்னா மேலே போயிட்டு கீழே வரும்போது சரியல் ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு அங்கேருந்து சூப்பரான வியூ கிடைக்கிது. பட் லைட்டு தண்ணி எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க 10 மணி தாண்டினதுனால. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏர்லியராக போங்க, இல்லை வெளிச்சத்தில் போங்க. அப்போது வந்து இந்த மேலே நின்று கீழே பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் அந்த வியூ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் சரியல் ஃபால்ஸுமே க்ளோஸில் இருந்ததுனால அந்த வியூமே நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா 10 o'clock வரைக்கும் ஆகாமல் கொஞ்சம் ஏர்லியராக போய் எல்லா கேமும் ஏறி இறங்குங்க. அண்ட் ஒரு வழி எங்களோட பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு செகண்ட் டே ஆஃப் மை எக்ஸிபிஷனும் முடிஞ்சிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And stay tuned for further videos like this and also weight loss videos. See you guys in the next video. Until then, bye.